குறிஞ்சி நாடா திருவாளா சிவசக்தி மைந்தா ஒரு நாள் மரபதார் உண்மை என்பில் ஒளி வீசி களியாட்டம் ஆடும் தோழா பெருவாழ்வு தந்தருளும் ஈசா நேசா வள்ளி என்னை கண்பாறை தணிகை வாசா கற்றவரிடத்திலும் இன மகளாய் பெற்றவரிடத்திலும் நான் பேரும் புகழும் எடுப்பதற்கு காரணமாயிருந்த அந்த பாலமுருகனை பணிந்துவிட்டு பின்பு நம் பணியை தொடரலாமே. சத்தியமோ சிவமோ சுந்தரமோ சரவணன் திருப்புகழ் மந்திரம் அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன் அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன் அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூஜை வைத்தேன் அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன் அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூஜை வைத்தேன் அண்ணல் உறவு கிணறு உடனெடுத்தேன் அண்ணல் உறவு கிணறு உடனெடுத்தேன் அவன் அருளை பெறுவதற்கு உயிர் வளர்த்தேன் அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன் அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூஜை வைத்தேன் பனி பெய்யும் மாலையிலே பழமுதிர் சோலையிலே பனி பெய்யும் மாலையிலே பழமுதிர் சோலையிலே பனிக்கொய்யும் வேளையிலே கன்னிமணம் கொய்து விட்டாள் பனிக்கொய்யும் வேளையிலே கன்னிமணம் கொய்து விட்டாள் 12 கண்ணழகை பார்த்திருந்த பெண்ணழகை 12 கண்ணழகை பார்த்திருந்த பெண்ணழகை தான் ஆள வந்தான் பெண்மையை வாழ வைத்தான் பெண்மையை வாழ வைத்தான் அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன் அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூஜை வைத்தேன் மலை மேல் இருப்பவனோ மகிழ் மேல் வருபவனோ மெய்யுருக பாடி வந்தாள் தன்னை தான் தருபவனோ நீருகி பாடி வந்தால் தன்னை தான் தருபவனோ மலை மேல் இருப்பவனோ மகிழ் மேல் வருபவனோ மெய்யுருக பாடி வந்தாள் தன்னை தான் தருபவனோ அலை மேல் துரும்பானே அனல் மேல் விழுகானே அலைமேல் துரும்பானே நலமேல் மெழுகானே என் கை தொட்டவுடன் அழகுக்கு அழகானே அழகுக்கு அழகானே அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன் அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூஜை வைத்தேன் அண்ணல் உறவு கிணறு உடலெடுத்தேன் அண்ணல் உறவு கிணறு உடலெடுத்தேன் அவன் அருளை பெறுவதற்கு உயிர் வளர்த்தேன் அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன் அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூஜை வைத்தேன் அந்த கந்தனை பணிந்து காரியத்தை துவங்கினாலும் காவிய கதாநாயகி அந்த கந்தனின் தாயவளை தூயவளை இச்செய்யவள் பாடி பதம் பெற வேண்டும். எப்படி தெரியுமா? முத்துமாரியம்மனுக்கு திருநாளா அவள் முகத்தழகை காண வரும் ஒரு நாளா மாரியம்மனுக்கு திருநாளா அவள் முத்தழகை காண வரும் ஒரு நாளா திரைப்பூ மாவிலையில் தோரணமா அவள் சிங்கார தேர் வரு ஊர்வலமா மாரியம்மனுக்கு திருநாளா அவள் முகத்தழகை காண வரும் ஒரு நாளா
குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்ற 5 வகையான நிலங்களிலே இடதுநிலம் குறிஞ்சிநிலம். இந்த குறிஞ்சிலத்தை ஆண்டு வந்து கொண்டிருக்கிற நம்பி தலைவனுடைய தந்தை தாயின் பிறன் அங்கே மோகினி. எனது தந்தைக்கு 7 ஆண் குழந்தைகள் இருந்த போதிலும் ஒரு பெண் குழந்தை இல்லைன்னு சின்ன மனசுக்குள்ள ஒரு ஏக்கம்பா. அப்பாவுக்கு ஏக்கம் இருக்கும், யாருக்குமே இருக்கு. எங்க அப்பாவுக்குன்னு கிடையாது, எல்லாருக்குமே பொதுவாகவே எல்லா வீட்லையும் இருக்கக்கூடிய ஒரு ஏக்கம் தான் அது. ஒரு வீட்டில் பாருங்களேன், வரிசையா ஆம்பளை பிள்ளையாவே பிறந்துகிட்டே இருந்தா அந்த வீட்டில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் தெரியுமா? ஆமா, ஒரு ஆசைக்காக ஒரு பொம்பளை பிள்ளை வேணும்னு நினைப்போம்ல. பொம்பளை பிள்ளை இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும். அதுவே வரிசையா பொம்பளை பிள்ளையாவே பிறந்துகிட்டே இருந்தா ஆஸ்திக்காக ஒரு ஆம்பளை பிள்ளை வேணும்னு நினைப்பாங்க எல்லாருமே. ஆம்பளை பிள்ளை இருந்தா நல்லா இருக்குமேப்பா அப்படின்னு தோணும். ஒரு காலகட்டத்துல எல்லாம் பொம்பளை பிள்ளை வீட்டுல பிறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அக்கம் பக்கத்துல இருக்கவங்களும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இந்த பிள்ளைக்கு நீ எப்படி காசு பணத்தை சேர்த்து வச்சு எப்படி ஒரு இடத்துல கட்டி கொடுக்க போறியோ, சீர்வரிசைக்கெல்லாம் ரொம்ப செலவாகும்பா அப்படின்னு பொம்பளை பிள்ளை பெற்றவங்க சொல்லுவாங்க. ஆமா, ஆனா இப்ப பாருங்களேன், ஆம்பளை பிள்ளை பெத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆம்பளை பிள்ளை பிறந்துருச்சா போச்சு. இந்த பிள்ளை எந்த கெட்ட பழக்கமும் இல்லாம யாரு கூடயும் சேர விடாம எப்படி நல்ல பிள்ளையா வளர்த்து ஆளாக போறியே தெரியலையே அப்படின்னு சொல்ற நிலைமை இப்படி வந்துருச்சு. கண்டிப்பா உண்மையிலே இப்போ உள்ள காலகட்டத்திலலாம்ப்பா பொம்பளை பிள்ளை பெத்தவங்க தான் புண்ணியம் செஞ்சவங்க. ஐயோ மகாலட்சுமி, அதெல்லாம் உண்மை. அதுதான். அது மாதிரிதான் பிறந்தது 7 ஆண் குழந்தைகளும் பிறந்த காரணத்தினால ஒரு பெண் குழந்தையிலேன்னு ஏக்கப்பட்ட எங்க அப்பா முருகப்பெருமானை வணங்க முருகப்பெருமானுடைய அருளால வள்ளி கொடிகளுக்கு இடையில் கடந்து எடுத்து வளர்த்து இதனால் வரைக்கும் எந்த குறையும் இல்லாம எங்க அப்பா என்னைய வளர்த்துக்கிட்டு வர்றாரு. பார்க்கலே தெரியுமா அப்பா உங்களை எந்த குறை இல்லாம வளர்த்துருக்காரு. உண்மையிலே எல்லாருக்கும் தெரியாது. இன்னைக்குதான் என்னை பாக்குறீங்க, பார்த்தோன்னே எப்படி தெரியும் எந்த குறையும் இல்லாம வளர்த்துருக்காங்க அப்படிங்கிறது. ஆமாம்மா, பல நகையெல்லாம் போட்டு விட்டுருக்காரு. தங்கம், வைரம், வைடூரியம், கோமேதகம், முத்து, பவளம், தகத்தகன்னு மின்னுது, ஜொலிக்குது. இது இதெல்லாமா எத்தனை பவுன்? அடியா 500 பவுன் இருக்கும் போல. தகத்தகன்னு மின்னுதா? பயங்கரமா இருக்குமா? ஜொலிக்குதா? ஜொலிக்குது. இதெல்லாம் அம்புட்டுன்னு உண்மையிலே தங்கம், வைரம், வைடூரியம் இருந்தா நான் ஏப்ப இங்க நின்று பாடிக்கி இருக்க போறேன். நேரம் வீட்டுல நல்லா பஞ்சமேத்துல படுத்துக்கிட்டு சாப்பிட்டு இருக்க மாட்டாங்க. பொய் சொல்லக்கூடாது. திருட வந்து திருடிவான்னு பொய் சொல்றீங்க. இல்ல, அம்புட்டு மதுரை புது மண்டபத்துல இருந்து வாங்கிட்டு வந்து நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. சொல்ல நகை கடையில, அங்க இருக்கிற நகை கடையில. அப்ப இது உண்மையிலே நீங்க தங்கம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? நான் மட்டும் இல்ல, இந்த அக்கா எல்லாம் உட்காந்துருக்கால, அம்மா எல்லாம், இந்த அண்ணன் எல்லாம் உட்காந்துருக்கால, எனக்கு எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரே இது நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. வள்ளி வசதியான வள்ளின்னு நினைச்சோம். நம்ம அந்த ஊர் நம்மளை நம்பிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. எந்த குறையும் இல்லாம வளர்த்த எங்க அப்பாவுக்கு நான் எந்த குறையும் வச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால இன்னைக்கு மிகப்பெரிய பொறுப்பு அப்பா என்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. என்ன பருப்புமா? பாசி பருப்பு, தோரம் பருப்பு. என்ன கடை பொரியல உள்ள? என்ன பார்த்தா கொல்லிமலை செட்டு மாதிரியா இருக்கு. என்ன சொன்னீங்க? பொறுப்பு. கொஞ்சம் வாலிம் வைங்களே, சரியா காதுல விழுகல, கேட்கல, கொஞ்சம் நல்லா வாலிம் வைங்க. பொறுப்பு, மிகப்பெரிய பொறுப்பு அப்பா என்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. சரியா கேட்கல, இந்த காதை குறைஞ்சுக்கிறேன் அண்ணே. உள்ள கடப்பாரு அந்த இடத்த வந்து கூட மொத்தமாக கூட காதை காலி பண்ணி விட்டுரும். ஆமாம், மிகப்பெரிய பொறுப்பு அப்பா என்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. காவலுக்கு போகணும் அப்படிங்கிற பொறுப்பு. நான் மட்டும் தான் காவலுக்கு போகிறேன்னா இல்லை கூட சேர்ந்து வேற யாரும் வர்றாங்களா அப்படிங்கிறதா தெரியல. அந்த ஆட்களை சந்திச்சாதான் யாரும் என் கூட வராங்க வரல அப்படிங்கிற விஷயத்தை நான் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு முன்னாடி காவலுக்கு போகணும். காவலுக்குலாம் போகிறதுக்கு முன்னாடி தெய்வத்தை வணங்கிட்டு போகணும். ஏன்னா தெய்வத்துடைய வழிபாடு இல்லாமல் எந்த ஒரு காரியமுமே நடக்காது. கண்டிப்பா. ஏன்னா ஒரு தெய்வத்துக்கே ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தெய்வத்துடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். பிரம்மா என்ன பண்றாரு? முதல்ல படைப்பு தொழில தொடங்கிட்டார். படைப்பு தொழில தொடங்கி உயிரினங்கள் எல்லாத்தையும் படைக்கிறார். இந்த உயிரினங்கள் எல்லாம் என்னாச்சு? பேயா மாதிரி அவரையே துரத்த ஆரம்பிச்சிருச்சு. என்னடா அது நம்ம படைத்த உயிரினங்கள் இப்படி பேயா மாதிரி நம்மளவே துரத்த ஆரம்பிச்சிருச்சு, என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு தனக்கு படைப்பு தொழில் கொடுத்த சிவபெருமானிடமே போய் கேட்கிறார். ஐயா, படைத்த உயிரினங்கள் அப்படி பேயா மாதிரி என்னவே துரத்தது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்போ நான் உங்களை பார்த்து கேட்குறேன், இப்போ நம்ம முதல்ல ஒரு விஷயத்தை ஆரம்பிக்க போகிறோம், ஒரு நல்ல காரியத்தை நம்ம தொடங்க போகிறோம் அப்படின்னா முதல்ல நம்ம யாரை வணங்கிட்டு நம்ம ஒரு காரியத்தை தொடங்க தெரியுமா? மதுரை வீரனை தான். அது கும்பிடக்கூடாது. ஐயோ பொல்லாது, மதுரை வீரனை கும்பிடக்கூடாது. சொல்லல, விநாயகப் பெருமானை தான். நான் மதுரை வீரன்கிறது ஒரு தெய்வம் தான், அதை நான் மறுக்கல. ஆனா அந்த தெய்வத்தை கும்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு தெய்வத்தை கும்பிடுவோம் இல்லையா? அதுதான் விநாயகப் பெருமான். விநாயகப் பெருமானை வணங்கிட்டு நம்ம எல்லாருமே எந்த ஒரு காரியமா இருந்தாலும் தொடங்குவோம். ஆனா பிரம்மா என்ன பண்ணிட்டாரு? விநாயகப் பெருமானை வணங்காமலே படைப்பு தொழில தொடங்கிட்டார். அதனாலதான் படைத்த உயிரினங்கள் எல்லாமே பேயா மாறி அவரையே துரத்தக்கூடிய நிலை வந்தது. பிறகு விநாயகப் பெருமானை வணங்கிட்டு படைப்பு தொழிலை தொடங்கினாராம் பிரம்மா. பாருங்க, ஒரு தெய்வத்துக்கே ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தெய்வத்துடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். அப்படின்னா சாதாரண மாநில பிறவிகளா பிறந்த நம்மளாம் இந்த தெய்வத்துடைய துணை இல்லாமல் இருக்க முடியுமாப்பா? இருக்கவே முடியாது. தெய்வத்தை நம்ம யாராவது நேரில் பார்த்துருக்கோமா? நாங்கள் 4 பேரும் ஒரு தடவை கூட பார்த்தது இல்லை. நீங்கன்னு கிடையாது, இங்க இருக்கிற யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க அப்படின்னு நீங்க எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. கிடையாது. ஒரே ஒருத்தவங்க மட்டும் இறைவனை நேரடியாக பார்க்க முடியும். தெரியுமா?
சித்தர்களால் மட்டும்தான் இறைவனை நேரடியாக பார்க்க முடியுமா. அதனால தான் இறைவனை கண்டவர்கள் சித்தர்கள், இறைவனை காண துடிப்பவர்கள் நம்மளோட போல பக்தர்கள். நான் இப்போ சித்தர்களுக்கும் பக்தர்களுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமாண்ணே? என்ன கேட்குறீங்களா? உங்களை தானே கேட்குறேன். இது தெரியுமே, நான் நடத்துக்கிறேன். அப்படியா? ஆமா, தெரியுமா? நல்லாவே தெரியுமே, அதான் படிச்சார். சித்தருக்கும் பக்தர்களுக்குள்ள வித்தியாசம் அதானே? அதான் கேட்குறீங்க. சித்தர்களுக்கு ஆமாண்ணே, சித்தர்களுக்கு பக்தர்களுக்குள்ள வித்தியாசம். இப்போ சித்தர்கள்லாம் சித்தர்கள், பக்தர்கள்லாம் பக்தர்கள், அதான் வித்தியாசம். உனக்கு யார் டிகிரி கொடுத்தது? சரியான பதிலா அது? ஏப்பா, ஒரு பட்ட படிப்பு படித்த ஆளுன்னு ஒரு பட்டதாரி பதில் கேள்வி கேட்டால் எப்படி பதில் சொல்லணும்? அது தானே கேட்டீங்க. சித்தர்கள் எல்லாம் சித்தர்கள், பக்தர்கள் எல்லாம் பக்தர்களா? இதுதான் வித்தியாசமா? எனக்கு தெரியும். அதான் படிக்காத மேதை படிச்சு தெரிஞ்சுக்கிற விஷயத்தை விட படிக்காம தெரிஞ்சுக்கிற விஷயம் அதிகமா இருக்குமா? ஆமா, நீங்க சொல்லுங்கப்பா. தண்ணி அடிக்கிறவங்க எல்லாம் பக்தர்கள், ரோட்ல வீதிக்கு வீதி கஞ்சா குடிக்கிறாங்கல்ல அவங்க பூரா சித்தர்கள். இதுக்கு இந்த பையனே தேவலை போட்டிருக்கேன். ஐயோ, நான் ஒரு மேலோட்டமா கேட்டா நீங்க எல்லாரும் கீழே இறங்கியே பேசுறீங்களேப்பா. வேற எப்படி கேக்குறீங்க? அப்படி கேட்கல, சரியா கேட்கலையா உங்களுக்கு? இப்ப நான் சொல்றதுனால உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இறைவனை அனுதினம் தேடி போற எல்லாரும் பக்தர்கள், இருக்கிற இடத்துக்கே இறைவனை வர வச்சுட்டா அவங்க தான் சித்தர்கள். இப்ப புரியுதா? அட, ஏன் இப்படி சொல்றீங்க? இப்ப நான் சொல்ற பாருங்க, கண்டு தெரிந்தவர்கள் சித்தர்கள், காண துடிப்பவர் நம்மள போல பக்தர்கள். அட 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 அட, இந்த மாதிரி பதில தனப்ப நான் எதிர்பார்த்தேன். இதை நீங்க முதலே சொல்லியிருந்தா உங்களுக்காக ஒரு கைத்தட்டு வாங்கி கொடுத்துருப்பேன். அதனால ஒண்ணு தப்புல இப்ப தட்டலாம். இப்ப ஏன் அப்படி எல்லாரும் செய்ய மாதிரி உட்காந்துருக்கீங்க? என்ன இருக்கிறது 50 பேர் தான். ஏன் நாடகம் முடிக்கலையா? நாடகம் முடிக்கலையா? இல்லை நாடகம் வச்சதே பிடிக்கலையா? ஏமா அப்படி? அதுக்கு இல்லை ரொம்ப ஊர்களில் வந்து இப்போ கேட்குறாங்க, ஏங்க நம்பிராஜனை கூட்டிக்கிட்டு வர மாட்டேங்கிறீங்க, என்ன காரணம்? நாடகத்தினுடைய கருவி அவர் தானே. நம்பிராஜன் வந்து வள்ளியை கூப்பிட்டு காவலுக்கு போமான்னு சொல்கிறது தானே நாடகத்தினுடைய கருவி. ஏன் வர வர நம்பிராஜன் வரதே கிடையாது ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ சொல்லுங்க, நம்பிராஜனை கூட்டு வரலாமா வேணாமா? இப்போல்லாம் வள்ளி நான் வந்தாலே இந்த நிலைமை. இன்னும் நாங்கள் நம்பிராஜனை கூட்டிகிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் ராஜபாட்டு எப்படி பொட்டாலை பார்த்து பாடுறாரோ வள்ளியும் அதே மாதிரி பொட்டாலை பார்த்து பாடுற நிலைமை ஆகிப்போம். நீங்க வேணா ஒன்று நினைச்சுக்கங்க, என்னன்னு? அடுத்த வருஷத்துல இருந்து கண்டிப்பா ராஜா பாட்டும் வரமாட்டாப்புல. ஏன்? நாரதர் சபதத்தோட முடிச்சுடுவோமா? அப்படியே நம்ம பண்ணிக்கிட்டு இப்போ வேன் பிடிக்கிறோம்ல, ஒரு லாரியை பிடிச்சி இருக்கிற ஆளுகளையும் நம்ம கூட்டிக்கிட்டு வருவோம். நாடகத்தை பார்க்கறதுக்கு நம்ம ஆளுகளை கூட்டிக்கிட்டு வருவோம். பார்க்குறவங்கள விடிகிற வரைக்கும் அவங்க உட்காந்து பார்த்துட்டு அவங்கள திருப்பி போகும்போது கொண்டு விட்டுருவோம். அது சரி. என்ன மிஞ்சி போனால் தலைக்கு 100 ரூபா போட்டு காசை வாங்கிக்குவோம். ஊருக்குள்ள 100 ரூபா காசு மட்டும் கேட்டா பரவாயில்ல, வாங்கி கொடுக்கணும் வேற. அதனால இப்படி சித்தர்களுக்கு பக்தர்களுக்கு இதுதான் விஷயம். இறைவனை கண்டு தெளிந்தவர்கள் சித்தர்கள், இறைவனை காண துடிப்பவர்கள் பக்தர்கள். இடையில கொஞ்சம் முத்துக்குமாரப்பான். சரி சரி, இதுதான் சித்தர்களுக்கு பக்தர்களுக்குள்ள வித்தியாசம். இப்ப இறைவனை நம்ம யாருமே நேர்ல பார்த்ததே இல்ல. அதனாலதான் இறைவனை இந்த பூலோகத்துக்கு 2 இறைவனை அனுப்பி வைத்தாரா. அதுதான் நம்மளுடைய தாயும் தந்தையும் நடமாடக்கூடிய தெய்வங்கள். கண்ணுக்கு தெரியாத தெய்வங்களை வணங்கி நம்ம காவலுக்கு போறதுக்கு பதிலாக கண்ணுக்கு தெரிந்த தெய்வம்னா அது நம்மளுடைய தாயும் தந்தை தான். அந்த தாயும் தந்தை வணங்கிட்டு அது காவலுக்கு போலாம். தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை, தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை.
கருணையும் தாயும் கடவுளும் ஒன்று. தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை, ஆயிரம் உறவுகள் பெருமை இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை. தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. அப்படி இருக்கணும். அப்படி தாயேன் தந்தை வணங்கிட்டு காவலுக்கு போனாலும் கூட இந்த காவலுக்கெல்லாம் போறதுக்கு முன்னாடி மனசுல இருக்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிடலாம் முடிவு பண்ணிருக்கேன். என்ன விஷயம் அப்படி நல்லா சொல்லுங்க. நான் ஒருத்தரை காதலிக்கிறேன். என்னது? அவரையே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஆமா. யாரை காதலிக்கிறேன், யாரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்? என்ன தைரியம் இருந்தா, என்ன தைரியம் இருந்தா ஒரு அண்ணன் முன்னாடி விரும்புறேன்னு சொல்லுவேன். ஏனே சொல்றதுனால என்ன தப்பு? அப்பா வேற இருக்கப்பா. நீங்க தானே அந்த அப்பா. ஒரு அப்பா முன்னாடி காதலிக்கிறேன்னு சொல்லலாமா? உனக்கு எவ்வளவு தைரியம் உனக்கு? ஏனே என்ன அண்ணாத்த டார்னு கோபப்படுறீங்களே? சொன்னீங்க நீ பாட்டுல நீ என்ன காதல் பண்றேன்னுங்கிற. இப்பதான் நம்ம பாஷை வெளியில வருது, உண்மையான பாஷை. அண்ணே நான் யார காதலிக்கிறேன்னு கேட்காம இவ்வளவு கோவப்பட்டா என்ன நியாயம்? மறுபடியும் காதல் பண்றேன் கோவப்படுறீங்க. ஐயோ நீங்க கோவப்படுற மாதிரிலாம் ஒண்ணு இங்க நடக்க போறது கிடையாது. அண்ணன் முன்னாடி ஒரு அப்பா முன்னாடி காதல் பண்றீங்கறியே, உனக்கு எவ்வளவு தைரியம்? எதுக்குப்பா முதல்ல இப்படி சொல்லலாமா? நீ முதல்ல அவர் தேங்காய் உடைக்கிற கேக்குறாரு. இல்ல ஆலமரத்தை வெட்டி கட்டுறதுக்கு வாங்க, கல்யாணத்துக்கு வாங்க கட்டுவாங்க. முதல்ல தலையை விட்ட போறேன் முதல்ல. அண்ணே முதல்ல நான் காதலிக்கிறவரை எப்பேற்பட்டவரு அப்படிங்கிற விஷயத்தை உங்கள்ட்ட நான் சொல்றேன். சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களே அதுல புரிஞ்சுக்குவீங்க. ஆஹா இப்பேற்பட்டவரை அவர் காதலிக்குதாப்பா அப்படின்னு நினைச்சுக்குவீங்க. சித்தப்பா நான் என்ன சொல்லுப்பா. இன்றைய காலகட்டத்தில் கல்யாணம் பண்ண போனோம்னா எப்படி 10 லட்சம் 5 லட்சம் செலவா 20 லட்சத்துக்கு மேல வரும். ஆமாங்கிறேன். நகையெல்லாம் விலை. நான் என்ன சொல்லேன்னா காதல் பண்றேங்குது சரி, ஓடு கழிக்கிறது கிளம்பட்டுங்கிறேன். செலவு மிச்சமா இல்லையா? காசை மிச்சப்படுத்துவான். பாவியலா உங்களை எல்லாம் நம்பி வரலாமா? கல்யாணம் பண்ணா 20 லட்சம் ரூபா கிட்ட செலவு வருமா? நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஓடி போயிட்டேன்னா உங்களுக்கு செலவு மிச்சம்னு பாக்குறீங்க? கிடையவே கிடையாது. உங்களோட சம்மதத்தோட எனக்குன்னு வீட்டுல சேர்த்து வச்சிருக்க எல்லா பொருளையும் ஒண்ணு விடாம வாங்கிக்கிட்டு தான் போவேன் தவிர மட்டும் போக மாட்டேன். இந்த பெட்டி மிருதங்க ஆல் ரவுண்டா தான் வாங்கிட்டு போகணும். இதை வச்சு நான் பிச்சை எடுக்கிறது. அதனால நான் காதலிக்கிறவர் எப்பேற்பட்டவர் அப்படிங்கிற விஷயத்த முதல்ல சொல்றேன். அதுக்கப்புறம் அவர் யார் அப்படிங்கிற விஷயத்த உங்கள்ட்ட சொல்றேன். அப்படியா? செம்மீனே செம்மீனே உங்கிட்ட சொன்னீனே மலைஜாதி பொண்ணுக்கு மலர் மாலை கண்ணுக்கு கல்யாண மாலை கொண்டு மஞ்சள் தாலியும் குங்குமமும் தாரே. செம்மீனே செம்மீனே உங்கிட்ட சொன்னீனே. ஓயாது நானும் கொண்ட
அப்படியெல்லாம் அவரை மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆ? தெரியலையா? சொன்னதானே தெரியும். இவ்வளவு தூரம் எடுத்து சொல்லியுமா யாரை காதலிக்கிறேன்னு தெரியல. எனக்கு ஒரு ஆளுக்கு தெரியும். உங்களுக்கு தான் தெரியுதா தெரியலையா? இவங்களுக்கு தெரியுதா இல்ல? எனக்கு ஒரு ஆள் தெரியும். ஏப்பா காதல் பண்றதே தப்பு இல்ல. கண்டுபிடிச்சிட்டீங்களா? தெரியும்பா, ஆள் யாருன்னு தெரியுமா? எப்படி தெரியும்? நான் தான் பாட்டுல பேரே சொல்லலையே. அப்புறம் எப்படி கண்டுபிடிச்சீங்க யாரை காதலிக்கிறேன்னு? நம்மலாம் கேட்டா கொடுக்க மாட்டாப்ல. நம்ம பைக்ல கொண்டாடுவாப்ல, மீன் கொண்டாடுவாப்ல, கருப்பையா அவரை தான் காதலிக்குது. செம்மீன், சென்னகர மீன். இந்தப்பா மீன் விக்கிறவர் தான் காதலிக்கிறேன்னு எப்படி சொல்றீங்க? இப்ப தெரிஞ்ச போச்சு. நீ பாட்டு பண்ணல செம்மீனே செம்மீனே அப்படின்னு. ஏயா மீன் 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 பாடினா உடனே மீன் விக்கிறவரை காதலிக்கிறதா அர்த்தமா? இருங்க சித்தப்பா, நீங்க பாட்டு என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க? இருங்க அந்த பிள்ளை சொல்லட்டும் முதல்ல. இல்ல இல்ல பேரை நான் சொல்லிடுவேன். ஆனா புருஷன் பேரை சொன்னா புருஷனுக்கு ஆயுசு குறைஞ்சிருமா? இப்படி ஒரு பிள்ளையை பார்த்ததுக்கு பெருமைப்படணும்ப்பா. அப்பா இவ்வளவு நாளா நீங்க எங்க இருந்தீங்க? இங்கேதான் இருந்தேன். ஆமா. யாரு என்னன்னா அந்த காலத்துல உண்மையாவே புருஷன் பேரை படக்குன்னு சொல்ல மாட்டாங்க. கேட்டாலே சொல்ல மாட்டாங்க. கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க. அப்படியே ஒரு வேளை உங்க வீட்டுக்கார பேர் என்னங்க அப்படின்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வெக்கமா இருக்குங்க. பக்கத்துல யாராவது பிள்ளைங்க இருந்தா ஏதா உங்க ஐயன் பேரை சொல்லுங்க, ஏதா உங்க அப்பா பேரை சொல்லு அப்படின்னு அடுத்தவங்கள சொல்லி தான் சொல்லுவாங்களே தவிர அவங்களா சொல்ல மாட்டாங்க பேரை. ஒருவேளை அக்கம் பக்கத்துல ஆளே இல்லை அப்படின்னா என்ன திரும்ப பண்ணுவாங்க, அந்த பேருக்குன்னு சில அடையாளம் வச்சிருப்பாங்க தெரியுமா? அடையாளத்தை சொல்லிதான் புருஷன் பேரை கண்டுபிடிக்க வைப்பாங்க. இப்ப நான் உங்களுக்கு ஒரு அடையாளம் சொல்றேன், கண்டுபிடிக்கிறீங்களான்னு பாப்போமா? அடையாளத்தை சொல்லவா? நாடத்தை போய் முடிச்சுட்டு போயிருவோமா? இருக்கிற நிலைமையை பார்த்தா அப்படித்தான் தெரியுது. சீக்கிரமே நாடத்தை முடிச்சுட்டு போயிடலாம் போல இருக்கு. ஆமா, நான் ஒரு அடையாளம் சொல்றேன், கண்டுபிடிங்க. நல்லா சொல்லுங்க. மேல இருந்து தண்ணி தண்ணியா கொட்டும், அதுக்கு பேர் என்ன? மழை. கோவில்ல போய் கும்பிடுவோமே அதுக்கு பேர் என்ன? சாமி கும்பிடுவோம். சாமி. மேல இருந்து கொட்டுறது என்ன? மலை. கோவில்ல போய் கும்பிடுறது என்ன? ரெண்டே சேர்த்து சொல்லுங்க. மலைச்சாமி. அந்த மாதிரி அடையாளம் சொல்லுவாங்க. காதலிக்கிற ஒரு பேரை சொல்லல, இந்த மாதிரி அந்த காலத்துல புருஷன் பேருக்காக அடையாளம் வச்சிருப்பாங்க. நானும் சொல்லுவேன் அடையாளம். வேலை நான் சொல்றதை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போச்சு. அதனால யார காதலிக்கிறேன்னு நான் நேரடியாவே சொல்லிடுறேன். யார காதலிக்க போறேன்? அன்றாட தெய்வமாக வணங்கக்கூடிய எம்பெருமான் முருகப்பெருமானை தான் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா 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 அரோகரா. அந்த கந்தனை, கடம்பனை, அந்த கார்த்திகேயனை அவனை தான் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அவர் எப்போ வருவார் நானும் காத்துக்கிட்டே இருக்கேன். இப்போதைக்கு வர மாதிரி தெரியுது. அன்னைக்கு விடுறதுக்குள்ள வந்துருவார் நினைக்கிறேன். 2 மணிக்கெல்லாம் அனுப்பிடுவோம். ஆமா, அதனால அந்த முருகப்பெருமானை தேடி இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த இடத்துல அவருடைய வருகைக்காக நான் எப்படிலாம் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்றேன். ஒரு நாள் முனி மறவாத இனிதான வரம் வேண்டும், உறவாளும் உடல் உயிராளும் பிரியாத வரம் வேண்டும், என்னையாடும் இளமானே
வர வேண்டும் உறவாளும் உடல் உயிராலும் பிரியாத வர வேண்டும் கிளியோடு போலே விலகாத நிலை வேண்டும் இணையாளும் இளமானே இணையாளும் இளமானே இணையாளும் இளமானே இணையாளும் இளமானே இணையாளும் இளமானே இணையாளும் இளமானே. அப்படியெல்லாம் அந்த முருகப்பெருமான மனசுக்குள் நம்மளே நம்மளாவது கை தட்டிக்கோமே ரசிச்சுக்கோமே ஆமா அதனால அந்த முருகப்பெருமான் அப்படிலாம் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கேன் நினைச்சுக்கிட்டு இருந்த என்ன பிரயோஜனம் ஒரு பிரயோஜனம் கிடையாது ஏமா நான் மட்டும்தான் அவரை காதலிக்கிறேனே தவிர அவர் என்னை காதலிக்கிறாரா என்ன அப்படிங்கிற விஷயமே எனக்கு தெரியல இது ஒரு வகையான ஒருதலை காதல் இது எப்ப இருதலை காதலா மாறும்னே தெரியல நீங்களே நினைக்கிற மாதிரி சாதாரணப்பட்ட காதலா என்னுடைய காதல் ஸ்பெஷல் காதல் என்னது உங்க காதல் ஸ்பெஷல் காதல் என் ஹோட்டல்ல இருந்து வேலை பார்த்தீங்களாப்பா இல்லம்மா சாப்பிட்டோம்ல சாயந்தரமா இங்க அந்த நினைப்புல இருக்கேன் சாதா கேட்டேன் ஸ்பெஷலை கொண்டாந்து வச்சாங்க சாதாரணப்பட்ட காதல்னா நான் அப்படி சொல்லலப்பா என்னுடைய காதல் எப்பேற்பட்ட காதல்னா ஆரம்பத்துல இருந்தே எங்க அண்ணன் கூட ஒரு காதல் சொன்னிச்சு தெரியுமா உண்டான காயம் எங்கும் தன்னாலே மாறி போன மாயம் என்ன பொன்மானே பொன்மானே என்ன காயமான போதும் என்னை நீ தாங்கிக் கொள்ளும் நன்னேனி தாங்காது செந்தேனே இந்த காதல் என்னவென்று சொல்லாமல் ஏங்க அழுகை வந்தது இந்த சோகம் உன்னை தாக்கும் என் எண்ணும் போது வந்த அழுகை நின்றது மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அதையும் தாண்டி புனிதமானது இது மனிதர் புரிந்து கொள்ள இது மனித காதல் அல்ல காதல் அல்ல காதல் அல்ல காதல் அல்ல காதல் அல்ல காதல். அண்ணே மணி அண்ணே என்ன உங்க காதல் அழகா எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த யாருக்கு எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்காண்டிதான் எனக்காகவா ஆமா சரி அது என்ன சொல்றதே திரும்ப திரும்ப சொல்லிக்கிருந்தா உடனே போய் சேர்ந்துருமா அது பேர் தான் எக்கோங்கிறது எக்கோ அப்ப இந்த அண்ணன் எதுக்கு இருக்கிறாங்க தம்பி இருக்காங்க நம்ம எல்லாம் நம்ம அண்ணங்க தான் சரி ஆமா பாத்தீங்களா எப்படி இல்ல இருக்கு அதுக்காக தானே அவங்க இருக்கிறாங்க ஆமா ஆமா ஊர் எப்படி இருக்கு பாத்தீங்களா ஆமா லைட் வெளிச்சம் ஜோதியா மின்னுதுப்பா எப்படி காலையிலே வந்திருப்பாங்க காலையில வந்து இந்த வேலையெல்லாம் பார்த்து முடிச்சு ஆமா இப்பதான் கொஞ்சம் ஆறாம உட்காந்துருக்காங்க சரி அவங்க சிரமப்படுத்த வேணாமே அப்படிங்கறக்காண்டி நான் எக்கோ கொடுத்தேன் ஓ அவங்க சிரமப்படக்கூடாதுங்கிறக்கா அவங்க எக்கோ போடுறதுக்கு முன்னாடி நீங்களே சரி நீங்க என்ன பின் பாட்டா இல்ல பின் வசனமா பின் பாட்டு பின் வசனம் எல்லாம் நம்ம தான் ஓ அப்படி எல்லாரும் பின் பாட்டு கேள்விப்பட்டிருக்கேன் பாட முடியாத சூழ்நிலைக்கு வாங்கி பாடுவாங்க பார்த்துருக்கேன் ஆமா பின் வசனம் அப்படின்னா பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தானே பேசணும் ஆமா நான் பேசிக்கிட்டே இருக்கும்போது இடையில பேசுறீங்களே தப்பு இல்லையா அது ஆமா அம்மன் மைச்செட்டு நம்ம மைச்செட்டு ஆமா நான் என்ன சொன்னேன் காலில இருந்து வேலை பார்த்து இப்பதான் ஆறாம சொன்னேன் அவங்க சிரமப்படக்கூடாதுன்னு ஆனா நீ அப்படி இல்லடா என் தங்கச்சி உன்னை தூக்கி போட்டு மடியில எப்படி வளர்த்திருப்பேன் ஐயோ எவ்வளவு சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பேன் ரொம்ப நடிக்கிறேன் நீ சிரமப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்தினாலதான் நீங்க ஆமா தங்கை 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 சிரமப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவ்வளவு சிரமப்படுறீங்க பரவாயில்ல இருந்தாலும் கூட என்னுடைய காதல் எப்பேற்பட்ட காதல் அப்படிங்கறத எடுத்து சொல்றேன் கொடுத்து சேர்ந்திட கண்டே செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே குருவி கொடுத்து சேர்ந்திட கண்டே செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டே ஒட்டு விரிந்து மலரினிலே வண்டு மூழ்கிட கண்டேனே மூங்கிலே
கண்டேனே செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே ஒரு பொழுதும் மலராக கொடியில் இருந்தீனா மறுதடவை தேன் கொடுத்து அடியில் விழுந்தீனா ஒரு பொழுதும் மலராக கொடியில் இருந்தீனா மறுதடவை தேன் கொடுத்து அடியில் விழுந்தீனா இரவினிலே நிலவினிலே என்னை மறந்தேனா இளமை தரும் சுகத்தினிலே கண்ணும் சிவந்தேனா குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே பொட்டு விரித்த மலரினிலே வண்டு மூழ்கிட கண்டேனே கோகிலே காற்று வந்து மோதிட கண்டேனே குருவி கொடுத்து சேர்ந்திட கண்டேனே செவ்வானம் கடலினிலே கடந்திட கண்டேனே